ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பிரியா. ஓகே, என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, இதில் நான் ஆக்சுவலாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். அது எப்படின்னா ஒரு லாஸ்ட் 1 இயராகவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு எல்லாம் அந்த 1 இயர்க்கு அப்புறம் தான் புரியுது. இதுக்கப்புறம் இன்னும் டைம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே, ஆனால் எனக்கு இப்போ என்ன மிஸ்டேக் பண்ணேன், எதில் மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறதே எனக்கு புரிய வந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஓகே தமிழ் எனக்கு ஜிஎஸ் ஓகே தான். தமிழ் வந்து லாஸ்ட் இயர் வந்து தமிழ் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதை விட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன். மறுபடி படிக்கல. கொஞ்சம் வேறு இது பார்க்க போயிட்டேன். நான் பாட்டுக்கு வேலை பார்க்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு சொல்லிட்டு வேறு பக்கம் போயாச்சு, வேறு ட்ராக் மாதிரி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன், மேக்ஸ் எனக்கு சுத்தமாக வரல. சம்ஸ் எல்லாம் தெரில. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஸ்கூல் புக் சம்ஸு, யூடியூப் சேனல் சம்ஸு அதை மட்டுமே பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எக்ஸாம் சம்ஸாக போட்டு பார்க்குறப்ப எனக்கு அது தெரியவே இல்லை, என்ன மாடல் இது வந்துச்சா, எப்படி போடுறது, ப்ராக்டிஸே இல்லை. ஓகே சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் புத்தி வந்து எடுத்து வச்சு பார்த்தா, நிறைய கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் போடுறதுன்னு தெரில. அதை தேடியே டைம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதை ஃப்ரீ சோர்ஸ்லாம் டெலிகிராமில் இருக்குல்ல, டெலிகிராமில் தேடினா ஓகே ஆன்சர் கீயோட இருக்கும்ல, அதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட பிடிஎஃப்ஸ் கிடச்சிது. அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண தான் இப்போ ஓகே. இப்போ சம் ப்ரீவியஸ் இருக்க சம் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தால் ஒரு 25க்கு அட்லீஸ்ட் 22 அந்த சம்மோது போட முடியுது. இல்லை, ஏன்னா சம் வந்து புதுசாக வந்து எடுத்து நிறைய சம் இருக்குது. ஒரு 50 சம்மாவது இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்தோம்னா ஒரு 50 சம்மாவது இருக்கும். அந்த 50 சம்மே வந்து என்னால் நான் டெஸ்ட் பேட்ச் வரை ஜாயின் பண்ணிட்டேன். அந்த டெஸ்ட் பேட்ச் முடியறதுக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே ஓகே 3 டேஸ் டைம் கொடுக்குறோன்னா அந்த 3 டேஸ்க்குள்ளே என்னால் அந்த சம்மில் போட்டு பார்க்க முடியல. என்னடா இது நம்ம போட்டு பார்க்கலாம்னு நினச்சா டைம் பத்தலையே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்பயே கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 18, 17 அந்த மாதிரி தான் டெஸ்ட்லேயே போட முடிஞ்சுது. அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு அப்படியே யோசிச்சு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ஒரு 20-25 கொஸ்டின் அந்த மாதிரி போட்டு பார்ப்பேன். ஒரு 30 கொஸ்டின் போட்டு பார்ப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு இதாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துட்டுருக்கிறப்ப அப்புறம் சரி ஓகே பரவாயில்ல, ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறப்ப எல்லா சமயமே நீட்டாக வந்து கொஸ்டின் வித் ஆன்சரோட போட்டு பார்ப்பேன். சிலபஸ் இது ஃபார்முலாஸ்க்கு வந்து தனியாக நோட் போட்டுப்பேன். ஃபார்முலாஸ் தனியாக நோட் வச்சுருந்தேன். அதே மாதிரி ஃபார்முலா நோட்லேயே ஒரு சில மாடல்ஸ் மட்டும், மாடல் டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு ஒரு சம் மட்டும் போட்டு வச்சுப்பேன். மித்த சம்ஸ்லாம் வந்து நோட்டு போட்டு அதில் கிளியராக வந்து சம் போட்டு வச்சுப்பேன். அதே மாதிரி முன்னாடி வந்து என்ன டைட்டில் அப்படின்னு எழுதிட்டு அந்த டைட்டில் கீழே அந்த சம்மில் போடுவேன். அதே மறுபடியும் அதே டைட்டிலில் போடுறேன். ஆனால் அதுக்கப்புறம் வேறு டைட்டில் போட்டேன்னா மறுபடியும் முன்னாடி இண்டெக்ஸில் போய் அந்த டைட்டில் எந்த டைட்டிலுக்கு அப்புறம் எந்த டைட்டில் வருது அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸில் எழுதிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இடையில கூட அந்த சம்மை ஸ்டார்ட் பண்ணிப்பேன். அதே மாதிரி போட்டுட்டு வரப்போ இப்போ ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு வரப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டேன். இப்போ வந்து அந்த சம்லாம் போட்டு பார்க்க எனக்கு வந்து அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த சம்லாம் போடுறப்ப வந்து ஈஸியாக இருக்குது. இப்போ எந்த மாடல் எதுன்னு மறக்கிறது இல்லை, ஈஸியாக இருக்குது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் சம்மே வருது அப்படிங்கிறது எனக்கு புரியுது. சம் வரல எனக்கு தெரியல, எனக்கு புரியல, மாடலே தெரில அப்படின்னு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். தெரியாமல் வந்துட்டோமோ படிக்க அப்படின்லாம் யோசித்தேன். அப்புறம் இப்போ ஓகே, இப்போ வந்து மேக்ஸ் வந்து ஓகே நல்லா போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே என்ன நினச்சி பெருமையாக இருக்குது. அந்தளவுக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறது இதாக இருக்குது. மேக்ஸ் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து தனியாக எப்போவுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா, அதுக்கப்புறம் ஒரு நம்ம ஒரு டாபிக் எடுக்கிறோம்னா அதில் மாடல்ஸ் எத்தனை மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஓகே அது மாடல்லாம் முடிச்சிட்டோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு அது என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு போட்டு பார்க்கணும். அதுலேயே தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். நம்ம பார்த்தா அது ஈஸியாக தான் இருக்கும் அந்த கொஸ்டின், நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக போய் இப்படி வருமோ அப்படி வருமோன்னு யோசிப்போம். ஆனால் பார்த்தா சிம்பிளாக தான் இருக்கும் அந்த சம். சிம்பிளாக 2 ஸ்டெப்பில் முடிகிற மாதிரி இருக்கும். நம்ம அதை ரொம்ப போட்டு குழப்பிப்போம். அதனால் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் மேக்ஸ் வருது. ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா சம் போடுங்க, நல்லா படிங்க. நீங்களும் இப்போ இது மாதிரி ஏதாவது பயந்துட்டு படிக்க முடியல அப்படின்லாம் நினைக்காதீங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். அதனால் ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒருத்தர் ரிவைஸ் பண்ணும். டெய்லி ரிவைஸ் பண்ணும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து டெய்லி போட்டு பார்க்கணும். அப்போ கண்டிப்பாக வரும். வராது, படிக்க முடியாது, எனக்கு வராது, எனக்கு தெரியாதுன்னு அப்படி ஒன்று இல்லவே இல்லை. நம்ம வந்து அதை எப்படி போடுறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியல.
நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டு கவனிக்கணும். டெஸ்ட்டு போட்டால் டெஸ்ட்லேருந்து என்ன கொஸ்டின் தப்பு பண்ணோம், எப்படி தப்பு பண்ணோம், என்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கா, இல்லை கொஸ்டின் நம்ம படிக்கலையா, அந்த ஏரியா எங்கேருந்து வந்திருக்கு, எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்புறம்தான் அடுத்த எக்ஸாமில் அதுக்கு தகுந்த மாதிரி படித்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். சும்மா நம்மளுக்கு வரலன்ட்டு என்ன மாதிரி உட்காந்துட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? இப்போ தான் எனக்கே தெரியுது எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கணும். 1 இயருக்கு அப்புறம் 1 இயர் வந்து வேஸ்ட் பண்ணியாச்சு.